கிருஷ்ணா, அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியேனுடைய கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாச்சலாகயா சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி சுபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं जनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगना ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धो मयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृत द्रव संयुतं विपत भागवतं रसमालयं मुकुरगुरसिका भुवि पावकाः शृण्वतां स्वगतः कृष्णा पुण्यस्मरण कीर्तनः हृदयन्तः सोहि अभद्राणि वितुर्नोति सुकृत सदाम्। हरे कृष्णा मिक्क नंदी प्रभुदे। हरे कृष्ण। जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ। जय बलदेवा जय सुभद्रा जय बलदेवा जय सुभद्रा। वृंदावन चंद्र अमर प्रभु जगन्नाथ जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ। नीलाचल चंद्र अमर प्रभु जगन्नाथ जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ। उज्ज्वल हरि अमर प्रभु जगन्नाथ जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ। ஜெய் ஜெகநாத். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உல்டா ரத யாத்திரை நாளைக்கு ஜெகநாத் பூரியில உல்டா ரத யாத்திரா 24 ஜூலை மாதம் நடைபெற இருக்கிறது. நம்ம சென்ற வாரம் நம்ம ஊர்ல சென்னையில ரத யாத்திரை நடைபெற்றதால நம்மளால இந்த சிறப்பு நிகழ்ச்சியை அப்ப நடத்த முடியல. ஸோ உல்டா ரத யாத்திரையை பற்றி இன்னைக்கு வகுப்புல பேசலாம்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ ஜெகநாதரை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி தெரிந்து கொள்வது. 16ஆம் தேதி ஆரம்பிச்சது இல்லையா குண்டிச்சா யாத்ரா. ரத யாத்திரை அப்படிங்கிறது பகவான் குண்டிச்சாவிற்கு சென்று அங்கு தங்குகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல நடுவில் என்னென்னலாம் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. ஸோ அந்த ரத யாத்திராவை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். ரத யாத்திரை பகவான் துவாரகாவிலிருந்து விருந்தாவனத்திற்கு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஐஸ்வர்ய பாவத்தில இருந்து மிகவும் எளிமையான, அனைவரோடும் பழகக்கூடிய அந்த பாவத்தில் பகவான் குண்டிச்சா ஆலயத்தில் இப்பொழுது தங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ரத் யாத்ரா, உல்டா ரத் யாத்ரா, பகவான் மீண்டும் திரும்ப அவருடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதுதான் உல்டா ரத யாத்ரா. இதை பகுத யாத்ரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பகுத யாத்ரா அப்படின்னா இந்த 3 விக்கிரகங்களும், ஜெகநாதர், பலதேவர்,
மற்றும் சுபத்ராமாய் அவங்க என்ன பண்றாங்கன்னா குண்டிச்சா ஆலயத்திலிருந்து திரும்ப ஜெகநாதர் ஆலயத்துக்கு வருகிறார்கள். சோ இதுதான் சிறப்பு நிகழ்ச்சி. அது வரும்போது எப்படி வராங்க, அதுல என்ன ஒரு அற்புதமான லீலைகள் எல்லாம் நடைபெற போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பகவான் கிருஷ்ணர் பிரஜவாசிகளோடு சந்தோஷமாக இருப்பதற்காக, குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணி அந்த அந்த பிரேமையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் குண்டிச்சாவிற்கு வருகிறார். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள், சைத்தன்ய சரிதாமிர்தம் பாத்தீங்கன்னா மத்திய லீலையில 13வது அத்தியாயத்துல ரொம்பவும் சிறப்பாக அதை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அந்நேர கிருத்தைய மன மோர மன விருந்தாவனா மனே வனே ஏக கரிஜானி தாகன் தொமார பதத்வயா கராக யதி உதாயா தபே தொமார பூர்ணா கிருபாமணி அந்நேர ஹிருதய மனா. பகவான் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரு மனபாவம், அவங்க மூடு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவாகவே மக்களுக்கு மனமும் இதயம் ஒன்றாகத்தான் இருக்கும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு இதயம். ஒருத்தரை பழி வாங்கணும் இல்லையா, அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒரே மாதிரி தான் அந்த ஒரு எமோஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, அந்நேர ஹிருதய மன மோர மன விருந்தாவனம். அவருக்கு மனம் விருந்தாவனத்திலிருந்து பிரியாமல் இருக்கிறதாம். மனமும் விருந்தாவனமும் எனக்கு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காரணம், என்னுடைய மனது இதயம் எல்லாமே விருந்தாவனத்தில் இருக்கிறது. அதனால உங்களுடைய திருப்பாதங்களை எங்கள் மீது பதியுங்கள். இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னா, அந்த ரத யாத்திரை குண்டிச்சாவுக்கு வருவதற்கு சைத்தன்ய மகாபிரபு எதற்காக சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மனசு நமக்கு ரொம்பவும் சாதகமான விஷயம், இதயம் சாதகமான விஷயம், சாதகமற்ற விஷயங்களை எல்லாமே நிராகரிக்கும் இல்லையா. ஆனால் இங்க சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு சாதகமான விஷயம் எல்லாமே அந்த பகவான் பிருந்தாவனம் தான் எங்களுடைய மனது. அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுடைய கால்கள் பதிவதின் மூலமாக அந்த மனசை எடுத்து எங்களுடைய இதயத்துல வையுங்க. உங்களுடைய கால்களை, திருப்பாதங்களை எடுத்து வையுங்கள். சோ அந்த பாவத்துல நடைபெறக்கூடியதுதான் இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது. அது பகவான் அந்த ஐஸ்வர்ய பாவத்துல இருந்து விருந்தாவனத்திற்கு மாதுரிய ரசத்தில் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குண்டிச்சாவிற்கு வந்திருக்கிறார். இப்ப குண்டிச்சால இருந்து அவர் திரும்பவும் அவருடைய ஐஸ்வர்ய பாவத்திற்கு செல்ல வேண்டும். அவருடைய அந்த அரசாங்கம், அந்த ராயல் அப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலைக்கு அவர் திரும்ப செல்ல வேண்டும். அவர் அங்கிருந்து எங்கிருந்து வந்திருக்காரு, துவாரகால அவ்வளவு ஐஸ்வர்யங்கள், சத் ஐஸ்வர்யம் சொல்றோம் இல்லையா, அத்தனை ஐஸ்வர்யங்களையும் விட்டுட்டு ஒரு எளிமையான நிலையில் அவர் குண்டிச்சா ஆலயத்திற்கு வருகிறார். ஸோ ஸ்கந்த புராணத்துல இதை பற்றி ரொம்ப விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. துவாரகாவிலிருந்து விருந்தாவனம் 9 நாட்கள் ரொம்பவும் எளிமையான அன்பு தொண்டு விருந்தாவனத்துல அவருக்கு. விருந்தாவனம் அப்படின்னா என்னது, எளிமை, அன்பு இல்லையா. அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் திரும்ப போக போறார். திரும்ப எங்க போக போறாரு, அபிஷியல் ஒர்க்குக்கு போக போறார். அவருக்கு எப்பவுமே பயங்கர பிஸி. ராஜாவாச்சு அவரு, அந்த அரசர் அங்க போயிட்டாரு அப்படின்னா அப்ப அவர் எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜெகநாதர் ரத யாத்திரை 9 நாட்கள் அவர் குண்டிச்சாவில் தங்கி இருப்பது அப்படிங்கிறது சும்மா ஒரு திருவிழாவிற்காக அவர் அங்க தங்குவதாக அது எடுக்கக்கூடாது. அதுல உண்மையான அர்த்தம், கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவ்வளவு செல்வ சிறப்பு மிகுந்த அந்த துவாரகையிலிருந்து மிகவும் எளிமையான விருந்தாவனத்திற்கு விருஜவாசிகளை, குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணியை பார்ப்பதற்காக அவர் வருகிறார். சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைய பக்தர்களுக்கு பௌதீக ரீதியாக அவங்க வேலைக்கு போகணும், பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாமே அவங்க இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம குறை சொல்லல. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் மிகவும் எளிமையான ஒரு பாவத்தில் தூய்மையான பக்தி செய்வதின் மூலமாக அவர்களுடைய ஆன்மீகத்தை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்துட்டு திரும்ப அவங்களுடைய பௌதீக பொறுப்புகளுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்மீக உணர்வுகள் அப்படியே இருந்துட்டு பக்தியை
அதிகமாக பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பாவம் என்பது ஏற்படும். சோ இந்த மாதிரி லீலைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பகவான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துவாரகாதேஷ் அதுல இருக்கிறவரு ஒரு எளிமையான நிலைக்கு வராரு. 9 நாள் வந்து எளிமையாக யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அப்படிங்கிற நிலைக்கு அவர் அந்த அன்பு பரிமாற்றம் என்பது அங்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த ஜெகநாதர் குண்டிச்சாவிற்கு வருவதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸ்கந்த புராணத்துல உட்கல காண்டத்துல குண்டிச்சா அப்படிங்கிற ஒரு ராணி, இந்திரதிம்னனுடைய மனைவி, அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா இந்திரதிம்னன் தான் ஆரம்ப காலத்துல வந்து நீலாச்சல் நீலமாதவரை வந்து ஜெகநாதராக தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய ஆசை நிறைவேற்றப்படுகிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது மனைவி வற்புறுத்துகிறாள். கணவனும் மனைவியும் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்கு எங்கு பகவானின் மீது அன்பு செலுத்த முடியாதோ அப்படிங்கிறதுக்காக, குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஒரு சத்திரியன் தன்னுடைய ராஜ வம்சம் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது மரபு. ஆனால் இவங்க 2 பேருமே பகவானின் மீது இருக்கக்கூடிய அந்த அதீத பிரேமையினால் அவர்களுடைய குடும்பத்தை விருத்தி செய்து கொள்ளாமல் பகவானுக்காகவே தொண்டு செய்கிறார்கள். சோ அந்த குண்டிச்சாவினுடைய இல்லம்தான், குண்டிச்சா அப்படிங்கிறது அந்த ராணியினுடைய பெயர், அதுதான் அப்படியே அந்த பெயர் குண்டிச்சா ஆலயமாக மாறிவிடுகிறது. இதுதான் அந்த புராணங்களில் கூறப்பட்டுள்ள கருத்து. ஸ்கந்த புராணத்துல வந்து நிஜமாவே நடக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்றது. அவர் இங்க தங்கிட்டு மீண்டும் ஸ்ரீ மந்திருக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். பக்தி ஆன்மீக ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பகவான் ஜெகநாதர் என்பவர் கிருஷ்ணர், பலதேவர் என்பவர் பலராமர், சுபத்ரா என்பது யோகமாய் இல்லையா? அந்த யோகமாயா. சோ இவர்கள் கலந்து இவர்கள் வருகிறார்கள். அந்த ஐஸ்வர்ய தளத்திலிருந்து அவர்கள் ஒரு எளிமையான மிகவும் நெருக்கமாக பக்தர்களோடு பழகுவதற்காக வருகிறார்கள் அப்படின்னு. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது அந்த உண்மையான பிரேமை, சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் ஸ்ரீமதி ராதாராணி பாவத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பகவான் அந்த யுத்த களத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு விருந்தாவனத்திற்கு வருகிறார்கள். அதாவது துவாரகால இருந்து குருக்ஷேத்திர யுத்தத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற பகவான அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க வராங்க. கிருஷ்ணதாச கவிராஜ் அவர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தா மத்திய லீலை 13வது 14வது அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குண்டிச்சால பகவானுக்கு என்னென்னலாம் நடக்கும். குண்டிச்சா ஆலயத்துல இப்ப இருக்கார் இல்லையா? பகவான் அந்த குண்டிச்சா ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நம்ம உல்டா ரத் யாத்திரா நடக்க போகுது. பட் குண்டிச்சா ஆலயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பகவான் அங்க உள்ள நுழைஞ்ச உடனேவே பகண்டி ஆடப்ப மண்டபா, ஆடப்ப மண்டபம் அப்படின்னா, நீங்க அந்த குண்டிச்சா ஆலயத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஸ்ரீமந்திர் மாதிரியே அந்த இடத்துல 3 பேர், அந்த 3 விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். பகவான் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேவே ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா, சுதர்ஷனா அவங்க எல்லாமே அந்த ஆடப மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்தில் அவர்கள் வீற்றிருக்கப்படுவார்கள். அந்த இடத்துல சிறப்பான அமைப்புகள் செய்யப்பட்டு தற்காலிகமான தங்கறதுக்காக தான் அது. அவர் வந்து டெம்பரரியா தான் வராரு அந்த இடத்துல. 7 தினங்கள், அடுத்த 7 நாட்கள் அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அடுத்த 7 நாட்கள் அவர் அங்க இருக்க போறார். அப்போ பகவான் எப்படி இருப்பாரு, எப்படி அவர் நடத்தப்படுவார் என்றால், தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்தது போல. ஒரு பெண் திருமணமாகிட்டு போயிட்டு தாய் வீட்டிற்கு வரும்போது எப்படி அந்த பெண் அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்பா இல்லையா? எவ்வளவுதான் செல்வத்தோடு அந்த பெண் சென்றிருந்தாலும். அது போல பகவான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அவ்வளவு ஆடம்பரமான வசதிகள், ஐஸ்வர்யங்கள் நிறைந்த இடங்கள் அவர் இருந்தாலும் கூட, இந்த குண்டிச்சா அப்படிங்கும் போது வரும்போது அவருடைய தாய் வீட்டில், விருந்தாவனம் இல்லையா, அந்த தாய் வீட்டில் இருக்கிற மாதிரி அவருக்கு அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கு வீற்றிருக்கப்படுகிறார். அவருக்கு வந்து நித்திய சேவைகள் நிறைய நடக்கும். மங்களாரத்தி காலங்கத்தால பகவான் அங்க எழுப்பி விட்டுட்டு, எப்படி வந்து யசோதாமாய் சின்ன குழந்தைய எப்படி பார்த்துப்பாலோ அது போல இந்த இடத்துல பகவானை அந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் அவரை பார்த்து கொண்டு அவருக்கு மங்களாரத்தி செய்வது. மைலம் அப்படின்னு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, அதாவது பகவானுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, அவருடைய உடைகளை மாற்றுவது. அதன் பிறகு வந்து ஆபகாஷா அப்படிங்கிறது நம்ம எப்படி காலையில பல் தேய்ச்சி குளிக்கிறோமோ அந்த மாதிரி பகவானுக்கு அந்த இடத்துல செய்யப்படுகின்றது.
அதன் பிறகு கோபால பல்லவ போகா. கோபால பல்லவ, கோபாலன்னா என்னது இந்த இடத்துல? சின்ன குழந்தை இல்லையா? அந்த சின்ன குழந்தைக்கு வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல, அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி பகவானுக்கு ரொம்ப லைட் பிரேக்ஃபாஸ்ட், லைட்னா ரொம்ப எளிமையான காலை உணவு அவருக்கு வழங்கப்படுகிறது. சும்மா கொஞ்சமா ஃப்ரூட்ஸு இல்லையா, கோகனட்டு இல்லையா, சின்ன வெண்ணெய், வெண்ணெய் பால், பால் பொருட்கள் அந்த மாதிரி அவருக்கு வந்து காலை பிரசாதம் அங்கு வழங்கப்படுகிறது. அதன் பிறகு மதியம் பாத்தீங்கன்னா ராஜபோகா. இதெல்லாம் டெய்லி அங்க நடக்கிற ஈவெண்ட். இது இல்லாம நடுவுல தரிசனத்துக்காக வர்றவங்க போறவங்க அவங்கலாம் இருப்பாங்க. அந்த ராஜ்போகா அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான, இப்ப இந்த 7 நாள் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பிரசாதங்கள் பகவானுக்காக அங்கு பக்தர்களால் தரப்படுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக. குறிப்பாக குண்டிச்சால போயிட்டு ஜெகநாதருடைய பிரசாதத்தை வாங்கி உண்பது அப்படின்னா காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம், அங்க போயிட்டாலே போதும் பிரசாதம் கிடைக்கும் குண்டிச்சால. அது வந்து அந்த அளவுக்கு கருணை. ரொம்ப 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 புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நீங்க வந்து ஜெகநாத் புரிக்கு போய் ஜெகநாதர் ஆலயத்துல ஸ்ரீமந்திர்ல சாப்பிட்டாலே பெரிய விசேஷம். ஆனால் இந்த ரத யாத்திரை நேரத்துல இந்த பகவான் குண்டிச்சால இருக்கும்போது அவருக்கு அர்ப்பணிக்கப்படும் பிரசாதத்தை நாம் உண்ணும் பொழுது அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சந்திய தூபார்த்தி. கடைசியாக நடக்க போறதுதான் படா சிங்கார ஆரத்தி. படா சிங்கார ஆரத்தினா அவர் வந்து அவ்வளவு அழகாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அவ்வளவு ஷைனார்த்தி கிடையாது, ஷைனார்த்திக்கு முன்னாடி படா சிங்கார். அவருக்கு வந்து பகவானுக்கு அந்த அளவுக்கு அலங்காரங்கள், மாலைகள், நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாம் போட்டு சந்தன குழம்பினால் அப்படியே அந்த அளவுக்கு ஃப்ராக்ரண்ட் சாண்டல்வுட் பேஸ்ட் இது எல்லாமே பண்ணி பகவான் அங்கு அந்த ஷயன் படுக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த அளவுக்கு அலங்காரங்கள் குண்டிச்சாவில் செய்யப்படுகிறது. இப்போ உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப என்ன வித்தியாசம் பிரபு, ஸ்ரீமந்திர்ல பகவான் இருக்காரு, அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கிறதா என்றால் ஆமாம், நிச்சயமாக. அந்த பிரதான ஆலயத்திற்கும் குண்டிச்சாவில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, குண்டிச்சா அப்படிங்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு மூடு. பகவானுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஜாலியா நம்ம வந்து பிக்னிக் போறோம், பிக்னிக் இல்ல வெக்கேஷன் போறோம், திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வெக்கேஷன் அவுட்டிங், ஐ எம் கோயிங் டு ஓவர்சீஸ், இல்ல நான் ஊட்டி போறேன், கொடைக்கானல் போறேன், ஃபேமிலியோட போறேன் அப்படின்னு ஒரு பெரிய பிசினஸ் மேன் போகும்போது எப்படி அங்க ஜாலியா இருப்பாங்களோ அந்த மாதிரி பகவான் இந்த இடத்துல அவர் வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு மூட்ல இருப்பாராம். நிறைய சேவகர்கள் அவருக்கு அங்க. என்னன்னா துவாரகாதேஷ்ல இருக்கும்போது, துவாரகாபுரியில இருக்கும்போது அவர் வந்து ஒரு அரசராக இருக்கிறார் இல்லையா, அந்த அரசருக்காக எவ்வளவு பேர் அங்க சேவகம் செய்யறாங்க. அவங்க எல்லாமே சேவகம் செய்யும் போது ஒரு மரியாதை, ஒரு பயம் கலந்த மரியாதை கலந்த அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து அந்த கம்பீரமான ஒரு பக்தி சேவகம்லாம் கிடையாது. இனிமையான நெருக்கமான ஒரு சேவகம் பக்தர்களால் இங்கு பகவானுக்கு தரப்படுகிறது. ஆடப தர்ஷனா அப்படின்னா, ஆடப தர்ஷனா அப்படிங்கும்போது இந்த நாட்களில் பகவானுக்கு வந்து அப்படியே லட்சக்கணக்கான மக்கள், இப்பெல்லாம் பூரி அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடப தர்ஷனத்துல வந்துட்டு அவ்வளவு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் பக்தர்களுக்கு வந்து பகவானை போய் அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணினா. ஏன்னா அவரு இஸ் ஆல்ரெடி மெர்சிஃபுல், ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவரு இப்போ வந்து இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டான மூட்ல ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீக பலன்கள் நடைபெறுகின்றன இந்த ஆடப தர்ஷனம். இது ரெகுலரா நடந்து கொண்டிருக்கும். இங்க குண்டிச்சால இருக்கும்போது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஹெரா பஞ்சமி. பஞ்சா அப்படின்னு என்னது, 5வது நாள் இல்லையா. பகவான் அந்த ரத யாத்திரை ஸ்ரீமந்திர்ல இருந்து குண்டிச்சாவுக்கு வந்த 5வது நாள் ஹெரா பஞ்சமி. ஹெரா பஞ்சமின்னா என்னது, மனைவி லக்ஷ்மி தேவி பகவானை தேடிக்கொண்டு வருகிறாள். இப்ப நம்ம இன்னைக்கு இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் டேஸ்ல கணவன் எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கான் அப்படின்னா உடனே மனைவி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா போன்லயோ, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா.
அந்த மாதிரி இந்த ஹெரா பஞ்சமி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவி 5 தினங்கள் காத்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா பகவான் வந்துட்டு லக்ஷ்மி தேவியை விட்டுட்டு தனியா வந்திருக்காங்க இல்லையா? சகோதர சகோதரியோடு மட்டும்தான் இந்த ரத யாத்திரை செய்கிறார் அவர். லக்ஷ்மி தேவி அழைத்து கொண்டு வரவில்லை. காரணம் என்ன? விருந்தாவனத்துக்கு வரார் பகவான். துவாரகால இருந்து விருந்தாவனத்திற்கு வருகிறார். 5 நாளா நம்மளுடைய கணவனை காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி என்ன பண்றா? லக்ஷ்மி தேவி தன்னுடைய காவலாளிகள், தன்னுடைய சேவகர்களோடு குண்டிச்சா வருகிறார். இந்த நிகழ்ச்சி குண்டிச்சால இப்பவும் 5வது நாள் ஹெரா பஞ்சமி ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள், ரத யாத்திரைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு கூட்டம் ஹெரா பஞ்சமிக்கு குண்டிச்சா டெம்பிள் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க. தனி ஒரு ரதத்துல லக்ஷ்மி தேவி அங்க வந்து பகவானோடு சண்டை போடுற மாதிரி, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, என்னை ஏன் கூட்டிட்டு போல அப்படின்னு லக்ஷ்மி தேவி கேட்டுட்டு உடனே புறப்பட்டு வாங்க வீட்டுக்கு போலான்னு அப்படின்னு லக்ஷ்மி தேவி கேட்பாங்களாம். பகவான் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார். நோ, நான் என்னுடைய பக்தர்களோடு விருந்தாவனத்துல, என்னுடைய சேவகர்களோடு நான் விருந்தாவனத்தில் ஐ எம் என்ஜாயிங் நவ், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னால் அங்கு வர முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறார் பகவான் லக்ஷ்மி தேவியோடு செல்வதற்கு. லக்ஷ்மி தேவிக்கு அவ்வளவு கோபம். நான் வந்து கூப்பிட்டு கூட பகவான் என்னோட வரலையே, என்னுடைய கணவர் என்னோட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த கோபத்தை பார்த்துட்டு லக்ஷ்மி தேவிக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே கோபம் வருகிறது. ஓ, எங்க முதலாளி அம்மாவுக்கு கோபம் வர வச்சுட்டாங்களா, இவங்க 3 பேரும் இந்த ரதத்துல தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தினுடைய சக்கரங்களை உடைக்கிறார்கள். அது இன்னைக்கும் நடக்கும். பாண்டாக்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிஞ்சிருவாங்க. பாண்டாக்கள், ஒரு சைடு ஆஃப் பாண்டாக்கள் வந்து ஜெகநாதருக்கு சேவகம் பண்ணக்கூடியவங்க, ஒரு சிலர் வந்து லக்ஷ்மி தேவிக்கு சேவகம் செய்பவர்கள். அதுல வந்து ரதத்தினுடைய அந்த சக்கரங்களை உடைப்பார்கள்னா அது வந்து ஒரு ஒரு சம்பவம், ஒரு சின்ன ஒரு ஐதீகம். ஏன்னா ஃபுல்லா உடைச்சிட்டா திரும்ப பகவான், அவ்வளோ 1 டன் வெயிட் உள்ள பகவான் திரும்ப வரணும் இல்லையா? பட் இந்த ஹெரா பஞ்சமி அப்படிங்கிறது அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஒரு அற்புதமான லீலை. பகவானுடைய நந்தி கோஷா அப்படிங்கிற அந்த ரதமானது உடைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனசுல அந்த பொறாமையின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லீலைகள். கிருஷ்ணதாச கவிராஜர் வந்து இதை பத்தி சைத்தன்ய மகாபிரபு அந்த சைத்தன்ய சரித்தாமிரதத்துல வந்து ரொம்ப அழகாக கூறும் பொழுது, லக்ஷ்மி தேவியை ஏன் பகவான் பிரதான ஆலயத்திலேயே வைத்துவிட்டு குண்டிச்சா ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதும்போது இதை ரொம்ப அழகாக எழுதுகிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ். இது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவுடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸ்வரூப் தாமோதர், அவங்க எல்லாமே அப்படியே உட்காந்து பேசும்போது நம்மள மாதிரி வெட்டி கதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க எப்பொழுதுமே அந்த பக்தி நிறைந்த விருந்தாவன் பாவத்திலேயே அவங்க பேசும்போது அவங்க இதற்கான காரணத்தை அவர்கள் பேசுகிறார்களாம். என்ன பேசுறாங்க அப்படின்னா, லக்ஷ்மி தேவி வந்துட்டு அவங்க வந்து ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்காங்க, ஆனால் மாதுரிய பாவத்தில் இருப்பவர்களுக்குத்தான் விருந்தாவனத்தில் இடம் கிடைக்கின்றது. சோ லக்ஷ்மி தேவி அவங்க துவாரகால இருந்து அந்த செல்வத்தோடு இருக்கும்போது ஐஸ்வர்யத்தில் இருக்கிறார்கள். ஆனால் குண்டிச்சாக்கு வரணும் அப்படின்னா மாதுரியத்துக்கு வர வேண்டும், இயல்பான ஒரு அன்பை தெரிவிக்க வேண்டும். அந்த இயல்பான அன்பு அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவி கிட்ட கிடையாது. லக்ஷ்மி தேவி பண்ணக்கூடிய தொண்டு எப்படின்னா, ஒரு ராஜ வம்சத்தினர்களுக்கு தொண்டு செய்யற மாதிரி. இப்ப விருந்தாவனத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கோபியர்கள், கோப்பர்கள், இடையர் சிறுவர்கள் எல்லாருமே பகவானை வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு அவரை வந்து சாதாரணமான ஒரு ஆளா பார்த்துதான் அவங்களோட எல்லாருமே விளையாடுவாங்க, பேசுவாங்க, பகவானை திட்டுவாங்க, பகவானோட அந்த மாதிரி ஒரு லீலைகள் அவங்க பண்ணுவாங்க. அது லக்ஷ்மி தேவிக்கு முடியாது. கணவன் அப்படிங்கிற ஒரு மரியாதை, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதால, அதனால அந்த ஐஸ்வர்ய லீலையை பகவான் விருந்தாவனத்தில் விரும்புவது கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறாங்களாம். அதை கேட்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து அவ்வளவு ஆனந்தமாக இருக்குமாம். சோ இந்த காரணத்தை தான் கிருஷ்ணதாச கவிராஜர் எழுதுகிறார். சோ அந்த விரஜ கோபிகளினுடைய பாவம் லக்ஷ்மி தேவிக்கு இல்லை என்பதினால் அவர் விருந்தாவனத்தில் நுழைய முடியவில்லை. அந்த விருந்தாவனம் அப்படிங்கிறது என்னது? குண்டிச்சா. சோ குண்டிச்சா ஆலயத்தால அவங்களால வர முடியல. சோ அந்த கோபத்தோடு அவர்கள் திரும்ப செல்கிறார்கள். சோ பகவான் அங்க இருக்கிற காலத்துல அவருக்கு வந்து அலங்காரங்கள், ரொம்ப பிரமாதமான அலங்காரங்கள், சந்தன குழம்பு, சாண்டல்வுட் பேஸ்ட், அந்த அளவுக்கு நறுமணமாக, அப்படியே ஃப்ரெஷ் கார்லண்ட், புதுசா அப்படியே பூக்கள் எல்லாமே நறுமணம் மிகுந்த பூக்கள், அந்த மாதிரி பூக்கள்ல வச்சு
ஆபரணங்கள், அந்த அளவுக்கு சிறப்பான ஆபரணங்களை பகவானுக்கு அணிவித்து அவரை அந்த அளவுக்கு அவருக்கு என்ன சேவகம் செய்ய முடியுமோ அதே போல பக்தர்கள் இரவு பகலாக கீத கோவிந்தம் படிக்கிறது, ஜெகநாத் பஜனைகள் செய்வது, கிருஷ்ண கீர்த்தனங்கள் பண்ணுவது அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கள் அங்கு பகவானுக்கு சேவகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ராப்பகலாக பாடும். இப்பயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா நைட்ல பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு அந்த கீர்த்தன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கீத கோவிந்தம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 8 நாட்கள் 9 நாட்களுக்குமே அங்க அவ்வளவு சிறப்பாக அந்த நிகழ்வுகள் நடக்கும். சோ சைத்தன்யம் மகாபிரபு அவருடைய லீலைகள் காலத்தில் அவர் 18 வருடங்கள் இருந்தார். ஆல்மோஸ்ட் 18 வருடங்களுமே அவர் இந்த ரத யாத்திரையில் பங்கு பெற்றிருக்கிறார். அந்த டைம்ல தான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எல்லா பக்தர்களுமே பூரிக்கு வருவார்கள். சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியுமே அந்த டைம்ல தான் எல்லாரும் வருவாங்க. தங்கி இருந்து மகாபிரபுவோட லீலைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு அவரோடு சங்கமித்து கொண்டு, அப்படிப்பட்ட மகாபிரபு இந்த குண்டிச்சா ஆலயத்திற்கு இந்த காலகட்டத்தில் நித்தியமாக அவர் அங்கு பகவானை தரிசித்து பகவான் முன்பு நாட்டியமாடி அவருடைய அந்த பாவம் ஸ்ரீமதி ராதாராணி பாவம் இல்லையா, பகவான் கிருஷ்ணரை துவாரகால இருந்து அழைத்துட்டு வச்சாச்சு. அப்ப ஸ்ரீமதி ராதாராணி பாவத்துல அவர் இருக்காரு. அதனால பகவானை பார்த்து 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 அனுபவித்து கொண்டே இருக்கிறார். அதனால நிச்சயமாக நித்தியமாக அவர் அங்கு வருகிறார். பகவான் இப்ப திரும்ப போக போறார். பகூதா உல்டா ரத யாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். துவாரகாவிற்கு திரும்ப போகிறார். திரும்ப போகிறார் அப்படிங்கும்போது பௌதீக வாழ்க்கையில் நமக்கு இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு சங்கமம் ஏற்படுகிறது. உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஊர்ல இருந்து வராங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ் ஊருக்கு திரும்பி போறாங்க. அப்படிங்கும்போது யூ ஆர் அண்டர் செப்பரேஷன், ரைட்? அவங்கள விட்டு பிரிந்தது விப்ரலம்ப பாவா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விப்ரலம்ப பாவம் என்பதுதான் பகவானின் மீது நமக்கு ஏற்படக்கூடிய பிரேமையை அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஒரு சங்கமம் என்பது அந்த சங்கமிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு முடிவது கிடையாது. நம்ம கெஸ்ட் வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, பையனே ஃபாரின்ல இருந்து வரான், திரும்ப ஊருக்கு போறான். அப்படிங்கும்போது அவன் மீது உள்ள அன்பு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓ அவன் போயிட்டான் அவ்வளவுதான் அன்பு போச்சு அப்படின்னு, அப்படி கிடையாது. பகவான் குண்டிச்சாவில் தங்கி இருக்கும் பொழுது அவர் விருந்தாவனத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதை விட்டுட்டு அவர் போறாரு பகுதா உல்டா ரத் யாத்ரா, பகுதா யாத்ரான்னு பேரு. அவர் திரும்ப போகும்போது அந்த அன்பு குறைவது கிடையாது. காரணம் அந்த விரக பாவம், அந்த விப்ரலம்ப விரகம், அந்த பிரிவு அது இன்னும் அதிகரிக்கும் போது பகவானை பற்றிய நினைவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவருக்கும் அந்த விருந்தாவன வாசிகள் மீது நினைவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நிறைய லீலைகள்ல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ராதே ராதே ராதேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாராம் அவரு துவாரகால இருக்கும் பொழுது. ருக்மணி தேவி பார்த்து கேட்கிறா, என்னது ராதே 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 நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் எப்பொழுதுமே விருந்தாவன வாசிகளை நினைத்து கொண்டிருக்கிறார். விருந்தாவனத்துல இருக்கிறவங்களுமே பகவானை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி எப்பொழுதுமே, அதுதான் சைத்தன்ய மகாபிரபு அந்த பாவத்தை தான் வெளிக்காட்டுகிறார். சோ ரூப கோஸ்வாமி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற பிரிவு அன்பை வலிமையாக்குகிறது. நரிஷிங், எப்படி உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, உடம்புக்கு தெம்பு கிடைக்குதோ, அந்த மாதிரி உண்மையாகவே பகவானின் மீது ஒரு அன்பு நேரடியாக ஏற்படும் சங்கமத்தை காட்டிலும் பிரிவின் போது அதிகரிக்கிறது, வலுப்பெறுகிறது அப்படிங்கிறாரு. சோ பக்தர்கள் நம்ம எல்லாம் என்னமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகுத யாத்ரானா வீட்டுக்கு முடிச்சாச்சு போயாச்சு எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பகவான் மீது உள்ள அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப பகவான் அங்கிருந்து திரும்பி வராரு, பகுத யாத்திரை ஆரம்பிச்சாச்சு, குண்டிச்சால இருந்து அவர் திரும்ப வராரு. வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, மௌசி மா, மௌசி 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 மௌசினா என்னது? தாய், அதாவது அத்தை இல்லையா, தாய் மாமன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அத்தை, அந்த அத்தையுடைய வீட்டுல ஒரு தங்குறாராம். மோசி ஆண்டி. இந்த ஆண்டி, இந்த அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் டிஷ் பகவான் ஜெகநாதர் இன்னைக்கும் நடக்கும். நீங்க நாளைக்கு அவர் புறப்பட போறாரு இல்லையா உல்டா ரத்த யாத்திரா, நாளைக்கு யாரெல்லாம் பூரியில போய் பாக்குறீங்களோ, இது குண்டிச்சா ஆலயத்துல இருந்து கொஞ்சம் வரும்போது நடுவுல இந்த டெம்பிள் இருக்கு,
அந்த இடத்துல அந்த ரதம் நிறுத்தப்பட்டு போட பீத்தா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரைஸ் கேக் மாதிரி, வேக வச்ச ரைஸை கேக் மாதிரி பண்ணி அந்த ஒரு ஸ்பெஷல், அது வந்து இட் இஸ் அ ஸ்வீட் டிஷ், இனிப்பு கலர்ந்த ஒரு 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 பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது பிரசாதம், பட் பகவானுக்கு அந்த அத்தை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்வீட் டிஷ். பகவான் அனைத்து பக்தர்களிடமிருந்தும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்றோம் இல்லையா, அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு சாதாரணமா அந்த அத்தை செய்து கொடுக்கிற அன்பு. இந்த அத்தை யாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் தரப்படுகிறது. பகுத யாத்ரா அப்போ வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அர்தாசினி அப்படிங்கிற ஒரு தேவதை. இந்த அர்தாசினி அப்படிங்கிற தேவதை யாரு அப்படின்னு பார்த்தா, பிரளய காலத்துல, பிரளயம் காலம் என்றால் நீலமாதவர் ஜெகநாதராக வரும்பொழுது அப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பிரளயத்தில் அந்த தண்ணீரை, பாதி தண்ணீரை அப்படியே அவங்க குடித்து விடுகிறார்கள். அர்தாசினி, ஹாஃப் த வாட்டர். அதை குடிச்சிட்டு பகவானை வந்து பத்திரமாக வரவைப்பதாக ஐதீகங்கள் அங்கு கூறுகின்றன. இதை பத்தி புராணங்கள் அப்படிலாம் கிடையாது. இந்த ஜெகநாதருடைய லீலைகளை பற்றி கூறுவதற்காக நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் தேர். அதுல இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோ அந்த மாதிரி வந்த அந்த ஜெகநாதர் அதை தன்னுடைய உறவாக பார்த்து, தன்னை காப்பாற்றிய ஒரு உறவாக பார்த்து, மௌஷிமா அவங்க செய்து கொடுக்கக்கூடிய அந்த அந்த அன்பை அவர்கள் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். சோ இது வர்ற வழியில இந்த ஒரு லீலை இன்றும் நடைபெறுகிறது. குண்டிச்சால இருந்து ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அர்தாசினி தேவின்னு லோக்கல்ல பேசுவாங்க. அந்த அர்தாசினி தேவி அப்படிங்கிறது இந்த மௌசிமா அத்தை வீட்டுல பகவான் அங்க தங்குறாரு. தங்கலன்னா நைட்லாம் ஸ்டே பண்ண மாட்டாரு, அங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. பண்ண உடனே அந்த பாண்டாக்கள் எல்லாமே அந்த ஸ்பெஷல் போதா பீதா, அந்த அந்த அரிசியால செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் டிஷ்ஷஸை பகவானுக்கு அங்க ஆஃபர் பண்ணிட்டு அதை எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறமா இது எங்க குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகநாதர் வந்து பல்வேறு லீலைகள் செய்யறார். அந்த பல்வேறு லீலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஜெகநாதர் ஆலயத்துல வந்து ஒரு புத்தகத்துல தே ஆர் ஆல் ரெக்கார்டிங். ஜெகநாதருடைய லீலைகளை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா, ஜெகநாத்புரில பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில ஜெகநாத் டெம்பிள் பிரசிடென்ட் ஆபீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல இந்த மாதிரி லீலைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. மடல பாஞ்சி அப்படின்னு பேர் இருக்கு அந்த புத்தகத்துக்கு. அந்த புத்தகத்துல இந்த மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸ் எதெல்லாம் நடக்குது, எதற்காக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பகவான் பெரிய செல்வத்தை எதிர்பார்ப்பது கிடையாது, ஆடம்பரத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. அமைதியான அன்பு, எளிமையான அன்பு, பக்தர்களுடைய அன்பு, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது நித்தியமானது, நம்முடைய உறவு என்பது நித்தியமானது. அதை நிரூபிப்பதற்காக பகவானை வந்து பக்தர்களை வந்து எப்பொழுதுமே பகவான் புறக்கணிப்பது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி லீலைகள் எல்லாமே ஒரு மிக மிக சிறந்த ஒரு உதாரணமாக. முதல்ல பக்தர்களுக்குத்தான் அவருடைய முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அவர் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போற அவசரமாக அவர் திரும்ப போகணும், மனைவி வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அவர் அருமையாக அந்த பக்தருக்கு மரியாதை செலுத்தும் வகையில். அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு லீலையும் நடக்கும். என்ன லீலை? ஃபர்ஸ்ட் வந்து மௌசிமா பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு இடத்துல வந்து அந்த ரதமானது அப்படியே நின்று போய்விடும், நகராது. இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வருடம் அவர்கள் இதை செய்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, சாலபேகா அப்படிங்கிற ஒரு பக்தர். அந்த சாலபேகா அப்படிங்கிற ஒரு பக்தர் முஸ்லீம், இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர். இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை கதை. அவ்வளவு பக்தி ஜெகநாதர் மீது. அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக பிறந்ததினால் மிலிச்சர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கீழ் ஜாதியில இருந்ததால அவர் வந்து ஆலயத்தின் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வாட்டியும் ரத யாத்திரை நேரத்துல அவர் பூரிக்கு வந்துருவார்.
பூரிக்கு வந்து ரோட்ல இருந்து பகவான் வந்து எதற்காக வெளியே வரார் அப்படின்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் ஆலயத்திற்குள் வர முடியவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் தரிசனம் தர வேண்டும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ரத யாத்திரையை பார்ப்பதற்காக அவர் அங்கு வருவது பழக்கம். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த உடம்பு சரியில்லாம போனதால அவரால் அந்த நேரத்துக்கு வர முடியல. அவர் அங்க வந்து அந்த இடத்துல வந்து, அது கிராண்ட் ரோட்ல இன்னைக்கும் இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலபேகா பீட்டா, பீட்டம் பீட்டம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாலபேகா பீட்டா அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. அந்த இடத்துல அவருடைய சின்னதா ஒரு குடில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் அங்கிருந்து தான் பாப்பாராம் அந்த ரதம் வர்றது எல்லாமே. அவரு ஒரு வாட்டி அந்த உண்மை சம்பவம் 17வது நூற்றாண்டில் நடக்கும்போது ஒரு முறை அவரால் வர முடியவில்லையாம். வர முடியல அப்படின்னு உடனே என்ன ஆச்சு, அந்த ரதம் உல்டா ரத யாத்திரை வரும்போது கரெக்டா அந்த இடத்துல எங்கடா சாலபேகா இன்னும் என்ன வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அங்க அப்படியே நின்னுட்டாராம். ஜெகநாதன் அந்த இடத்துல அப்படியே நின்று கொண்டு நந்தி கோஷம் நகர மறுக்கிறது. நந்தி கோஷம், நந்தி கோஷா அப்படிங்கிறது அவருடைய ரதம் இல்லையா, அதுலதான் ஜெகநாதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கம்ப்ளீட்டா நின்னு போயிடுச்சு, அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவ்வளவு பேர், அவ்வளவு பக்தர்கள், அரசருடைய யானைகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய கயிறை போட்டு இழுக்கிறாங்களாம், வரவே மாட்டேங்குதான். இந்த நேரம் அந்த சாலபேகா அப்படிங்கிறவரு லேட்டா வர்றாரு, உடம்பு சரியில்லைன்னு லேட்டா வர்றாரு. அவர் வந்த உடனே கூட்டத்தை பாக்குறாரு. கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போயிட்டு பகவான் முன்னாடி போய் நிக்கிறாரு. நின்ன உடனேதான் ஜெகநாதருக்கு வந்து ஒரு பரம ஆனந்தம், என்னுடைய பக்தன் என்னை தரிசித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்தை விட்டு நகர்கிறார். சோ குண்டிச்சால இருந்து வரும்பொழுது அந்த சிம்ஹத்வார் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மெயின் பிரதானமான ஆலயம் ஸ்ரீமந்திர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல போட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிம்ஹத்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தினுடைய துவாரம். அது வரைக்கும் வரணும் அவர் பகவான். இப்ப இந்த 2 லீலைகளை முடித்து கொண்டு பகவான் அங்கு வருகிறார். பகவான் வரும்போது என்ன ஆகுதுங்க, மனைவி கோபத்தோட போயாச்சு, லக்ஷ்மி தேவி கோபத்தோட போயாச்சு. அந்த கோபத்துல லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க, கதவெல்லாம் மூடிடுறாங்க. ஸ்ரீமந்திர் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணமே என்னன்னா, அந்த ஆலயம் லக்ஷ்மி தேவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் போய் ஜெகநாதர் போய் அங்க வணங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா. லார்ட் ஜெகநாத் இஸ் ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி தான் பகவான் அங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஸ்ரீமந்திர் அப்படின்னால லக்ஷ்மி தேவியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம். கதவெல்லாம் கம்ப்ளீட்டா மூடியாச்சு. ஜெகநாதர் வந்தாருன்னா கூட உள்ள போகவே முடியாது. அங்க வந்த பகவான் எங்கிருந்து வர்றாரு, விருந்தாவனத்துல இருந்து வர்றாரு இல்லையா. விருந்தாவனத்துல இருந்து எங்க வர்றாரு, துவாரகைக்கு வருகிறார். துவாரகை அப்படின்னா என்னது, ஐஸ்வர்யம். விருந்தாவனம் என்றால் எளிமை. அவர் பாட்டுக்க ஜாலியா வந்து ஒரு மயில் சிறக தலையில வச்சுக்கிட்டு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் ஓடுவார், அவ்வளவுதான். ஆனால் ராஜாவாக அவர் வரணும் அப்படின்னா ஐஸ்வர்யங்களை காண்பிக்க வேண்டும். சோ அதனால அந்த ஐஸ்வர்யங்களை காட்டுவதற்காக அவருக்கு சோனாவேஷம் நாளைக்கு நாளான்னைக்கு வரும், பார்க்கலாம், நீங்க டிவியில பார்க்கலாம். அந்த அளவுக்கு தங்க ஆபரணங்கள், ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பகவான், அவ்வளவு பெரிய பகவானுக்கு தங்கத்தினால் ஆன எக்கச்சக்கமான ஆபரணங்கள் பகவானுக்கு போட்டு சோனாவேஷம். மாதுரியத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு மாறுகிறார் பகவான். அதுதான் அதனுடைய புரிதல். போட்டுட்டு மனைவி கிட்ட சொல்றாராம், இன்டைரக்டா அவர் சொல்றாராம், நான் வந்துட்டு திரும்ப அரசனாக வந்துட்டேன், நீ வந்து கதவை திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன் அவர் தரார். அந்த சோனாவேஷம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியும் அங்கு நடைபெறுகிறது. அந்த நேரத்துல பகவானுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆதார பானா அப்படிங்கிற ஒரு ஜூஸ் மாதிரி, ஹோலி ட்ரிங்க், புனிதமான பகவானுக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சர்ணாமிருத்துன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பகவானுக்கு அவர் வந்திருக்காருல, களைச்சு போய் வந்திருக்காரு. அவர் அங்கிருந்து நடந்து வந்திருக்காரு. அவர் ரதத்துல உட்கார வச்சு அவர் கூட்டின்னு வந்திருக்காங்க. பயங்கரமான வெயில், அந்த வெயில்ல அவர் வந்திருக்காரு. சோ அவர் இந்த மாதிரி அலங்காரமாக அரசர், அந்த அரசருக்கு வந்துட்டு அந்த சிறப்பான ஒரு பானம் வழங்கப்படுகிறது. அது போய் பாத்தீங்கன்னா எப்படின்னா, கீழே இருந்து ஒரு சிலிண்டர் மாதிரி குடுவை, அந்த மண் குடுவையில பெருசா வச்சு
அவருடைய முகம் வரைக்கும் அது போற மாதிரி, அவருடைய வாயில வச்சு அதை குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. பண்ணி அதுல இருந்து அவர் குடிக்கிற மாதிரி, அது குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த ஆதார பானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பால், நல்ல சர்க்கரை, பன்னீர் போட்டது, வெண்ணெய் போட்டது, வாழைப்பழங்கள், நிறைய பழங்கள், அப்புறமா வந்துட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் அரைச்சு போட்டு ஒரு மாதிரி குழ குழ குழன்னு பால்ல வச்ச ஒரு பானம். அது அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கும். அவ்வளவு ஹைட்டுக்கு போற அந்த பானைய வேண்டுமென்றே அனைவரும் உடைப்பார்கள். அந்த பாண்டாக்கள்லாம் வந்து அதை உடைச்சு அதுல இருக்கிறது எல்லாமே அப்படியே செதறும். அந்த பால் எல்லாம் செதறி அப்படியே கீழே விழும். கீழே விழும்போது என்ன அப்படின்னா, அந்த சரணாமிர்தம் முழுக்க எப்படி நம்ம வந்து உடம்புல எல்லாம் பூசிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த சரணாமிர்தம் என்பது அந்த ரதம் முழுக்க அப்படியே அதை ஆன்மீக மயமாக்குகிறார்கள், தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். அங்குள்ள மக்கள் எல்லாமே வந்து அதை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். இப்போ லக்ஷ்மி தேவி பகவானை அழைத்து செல்ல வேண்டும். கதவெல்லாம் மூடியாச்சு. பகவான் இங்க வந்துட்டு சோனாவேஷ் போட்டாச்சு, ரெடியா இருக்காரு, அந்த பாவத்துக்கு வந்தாச்சு, ஐஸ்வர்ய பாவத்துக்கு வந்தாச்சு. இருந்தாலும் மனைவி கதவை திறக்க மறுக்கிறாள். ஸோ நம்மளா தான் என்ன பண்ணுவோம், உடனே மனைவியை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாழைப்பழம் வாங்கி வந்து கொடுப்போம், இல்லையா மல்லிப்பூ வாங்கிட்டு தருவோம், இல்லைன்னா ஒரு தங்கை நகை, ஒரு கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, அவன் கோவத்தை விட்டுருமா, நான் உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாரு, ரசகுல்லா. ரசகுல்லா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னது, கல்கட்டால தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ரசகுல்லா ஆக்சுவலா முதல்ல செஞ்சது யாரு அப்படின்னா, ஒரிஸ்ஸாவில் உள்ள ஜெகநாதர் தான். அந்த மாதிரி ஸ்வீட் அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரசகுல்லாவை பண்ணி பகவான் லக்ஷ்மி தேவிக்கு தருகிறார். லக்ஷ்மி தேவியினுடைய கோபத்தை முழுமையாக குறைக்கிறார். நீலாதரி பிஜே, இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த சோனாவேஷ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல்ஸ் ஒரிசாக்காரங்க எல்லாருமே டிவியில காட்டுவான், லைவ் காட்டுவான், பாருங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதும். நம்ம எப்படி பொங்கல் ஜனவரி 14 வந்து புதிய நாற்று வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அறுவடை நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புதிய பயிர் செய்வதற்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே புதுசா அந்த வருஷத்துக்கு அவங்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பகவானை இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்ய ரூபத்தில் பார்த்த பிறகு அவங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் துவக்குகிறார்கள் அந்த புது வருஷத்துக்கு. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அவங்களுக்கு. சோ அந்த நீலாதிரி விஜய் அப்படிங்கும் போது பகவான் தன்னுடைய மனைவி லக்ஷ்மி தேவியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த இனிப்பு வழங்கப்பட்டு உள்ள ரத்னபேடி அவர் அமரக்கூடிய இடம், கர்ப்ப கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த ரத்னபேடி அப்படிங்கிற இடத்துல அந்த காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஊடல் அது நிறைவு பெற்று தன்னுடைய மனைவி லக்ஷ்மி தேவியோடு. பட் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் விக்கிரகத்துல வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கிறது யாருன்னா சுபத்ராமை தான். பட் அங்க லக்ஷ்மி தேவியும் இருக்கிறாள். லக்ஷ்மி தேவிக்குன்னு தனியா ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ இந்த ஒரு லீலை பகவான் உள்ள போன உடனே இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது உல்டா ரத யாத்ரா, பகுதா. சோ ரத யாத்ரா, பகுத யாத்ரா, திரும்ப வராரு, சோனாவேஷ் போடுறாரு, நீலாதிரி பீஜா, ரசகுல்லா கொடுத்து அந்த அளவுக்கு சிறப்பாக பகவான் மீண்டும் ஆலயத்திற்குள் வருகிறார். இதுதான் இந்த குண்டிச்சா ஆலயத்துல பகவான் லீலைகளை முடித்து கொண்டு திரும்ப வரக்கூடிய நிகழ்வுகள். சோ நாளைக்கு ஆரம்பிக்க போது, நாளையில இருந்து ஒரு 2-3 நாளைக்கு அது இருக்கும். அங்கிருந்து வந்துட்டு உள்ள போற விஷயம் பார்க்கலாம், டிவியில நீங்க எல்லாமே பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட இந்த பகவான் பாபகிரகி ஜனார்தனா, பாபகிரகி ஜனார்தனா அப்படின்னா அந்த அளவுக்கு லீலைகளை செய்வார். பக்த வத்சலன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லீலைகள், தூய்மையான ஒரு ஒரு பக்திக்கு எப்பொழுதுமே பகவான் முக்கியத்துவம் தருபவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த நிகழ்வுகள் எனக்கு நடைபெற வேண்டும், நான் துவாரகா தேசத்தினுடைய அதிபதி, என்னை வந்துட்டு ஐ வாண்ட் அ ராயல் ரிச்சுவல்ஸ், எல்லாருமே அப்படியே பார்த்து பிரமிக்கத்தக்க வகையில் எனக்கு வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு எப்பொழுதுமே அவர் விரும்புவதே கிடையாது. செல்வத்தால அவரை நம்மால் அடையவே முடியாது. மிகவும் தூய்மையாக, பணிவான
பக்தர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான அன்பு பரிமாற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். இதுல நம்மளுக்கு நேரம் இருக்கான்னு தெரியாது, நிறைய லீலைகள் இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன லீலை, ரகுதாசா. ரகுதாசா அப்படிங்கிறவருக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட லீலைகளை பற்றிய ஒரு சின்ன ஒரு இனிமையான ஒரு சம்பவம். பகவான் இந்த ரகு அப்படிங்கிற ரகுதாசன், ரகுன்னு ஏன் பேர் வச்சிருக்கு பாத்தீங்க இல்லையா? ரகுதாசன் அப்படின்னா ராமச்சந்திர பகவானினுடைய சீடன். சீடன் கிடையாது, பக்தன். அவரைத்தான் அவன் எப்பவுமே வணங்கி கொண்டிருப்பான். பூரியில தான் இருக்காரு அவரு. பூரியில சிங்கத்வாரம் பக்கத்துல ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், அவர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெகநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துல. ஜெகநாதர் ஆலயமாக இருந்தாலும் கூட அவருடைய மனசுல எப்பொழுதுமே ராமச்சந்திர பகவான், லக்ஷ்மணன், சீதாதேவி இவங்களைத்தான் அவர் மனதில் வணங்குவார். ரொம்ப சின்சியரான டிவோட்டி. ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கோயிலுக்குள்ள போறார். இந்த ரத யாத்திரைக்கு முன்னாடி பகவானை போயிட்டு, ஸ்நான யாத்திராக்கு முன்னாடி பகவானை போய் தரிசனம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. அவருக்கு நம்பிக்கை எல்லாம் உண்டு, பக்தி அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு. பட் ராமச்சந்திர பகவான் மேலதான் அவருக்கு அதிகமான ஒரு பிரியம். அவர் உள்ள போகும்பொழுது அவர் உள்ள போய் பாக்குறாரு. உள்ள போன உடனேவே அந்த இடத்துல ஜெகநாதரையே காணோம். அவர் அந்த இடத்துல ராமச்சந்திர பகவான் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. லக்ஷ்மணன் பிளஸ் சீதாதேவி, அந்த 3 பேருமே, பலதேவ் சுபத்ராக்கு பதிலா இந்த 3 பேருமே அங்க இருக்கிறத பார்த்தோன்னே ரகுதாசருக்கு அப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி. இது ஜெகநாதர் ஆலயம் தான் எல்லாருமே சொல்றாங்க. நம்மளும் ஜெகநாதருடைய ரூபத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கண்களுக்கு இந்த மாதிரி தெரியுதே அப்படிங்கும் போதுதான் அவருக்கு புரிகிறது, ஜெகநாதர் என்பவரும் ராமச்சந்திர பகவானுக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ அதுல இருந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ரகுதாசருக்கு அப்படியே அன்பு பிரவாகமாக பெருக்கெடுக்க ஓடுகிறது. ஜெகநாதரை அவரு ராமச்சந்திர பகவான பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய அன்பு, நமக்கு தெரியும் இல்லையா, 5 வகையான ரசங்களில் பகவானை அணுகலாம். அவர் சாக்கிய ரசத்தில் பகவானை அணுகுகிறார். ஜெகநாதரை பார்த்த உடனே அவருக்கு அந்த சாக்கிய ரசம் அவருக்கு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அன்னையில இருந்து அவர் என்ன பண்ணுவாராம், பகவானுக்கு நம்ம தினம் போய் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நித்தியமாக கோயிலுக்கு வருவார், பகவானை பார்ப்பாரு. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பரிமாற்றம். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு மாலை செய்கிறார், அற்புதமான ஒரு மலர் மாலை. அந்த 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 சாக்கியம், அந்த பாவத்தை காட்டணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு பிரமாதமா செஞ்சுட்டு அவர் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்த உடனேவே அங்க உள்ள பாண்டாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாலையை பகவானுக்கு அணிவிக்க மறுப்பு தெரிவிக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அது வாழை நாரில் செய்யப்பட்டது. வாழை நாரில் செய்து அதுல இருக்கக்கூடிய மலர்கள் மூலமாக நாங்கள் பகவானுக்கு அதை அணிவிக்க மாட்டோம், இதுதான் எங்களுடைய மரபு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்த அந்த ஆலயத்தினர் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படி ஒரு வருத்தம் அவருக்கு, ரகுதாசருக்கு இவ்வளவு வருத்தம் ஆயிடுச்சு அவருக்கு. ஆஹா, நம்ம எவ்வளவு ஒரு பிரியமாக நம்ம பகவானுக்கு போட்டோமே அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுல அப்படியே ரொம்ப சோகத்துல அந்த மாலையை வச்சுட்டு அப்படியே அழுது கொண்டிருக்கிறார் அவர். நம்ம பண்ணியும் போட முடியலையே பகவானுக்கு அப்படின்னு. சாயங்காலம் பூஜாரி சாயங்காலம் ஆரத்தி பண்றதுக்காக வராரு. பார்த்தா பகவானுக்கு போட்ட மாலையில ஒரு பூ கூட கிடையாது, வெறும் நாறு மாத்திரம்தான் இருக்கு. அவருக்கு போட்ட பூல வெறும் நார் மாத்திரம்தான் தெரியுதே தவிர பூக்கள் எல்லாமே சிதறி கிடக்கின்றன. பூ மாலையே இல்லை. அவருக்கு அவ்வளவு ஒரு பயம் வந்துடுச்சு அந்த பூஜாரிக்கு, அந்த பாண்டாவுக்கு. ஐயோ, நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தம். அவர் உடனே பரிகாரம் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தவறு, பகவான் அங்க ஜெகநாதருடைய ஆலயத்துல நீங்க கேட்டீங்கன்னாலே நிறைய சொல்லுவாங்க, அது காண்பிக்கப்படும். அந்த தவறு என்ன அப்படிங்கிறது காண்பிக்கப்படும். ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும்போது காண்பிக்கப்படும். அதற்கு பரிகாரமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஸ்டார்ட் ஃபாஸ்டிங். அன்னிலிருந்து அவங்க எதுவுமே பிரசாதம் எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் பகவானுக்கு சேவகம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு எப்படியாச்சும் அது தெரிய வைப்பாராம் பகவான், இந்த தவறு நடந்ததால இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லுவாராம். சோ இந்த பாண்டா, இந்த ஹெட் பூஜாரி என்ன பண்றாருன்னா, உடனே ஃபாஸ்டிங் இருக்காரு. இருந்துட்டு நைட்டு படுக்கும்போது அங்கேயே அந்த கோயில் பிரகாரத்திலேயே ஒரு ஓரத்துல படுத்துக்கிட்டு அப்படியே வருத்தத்தோட இருக்காராம் அவரு. கனவுலையாச்சும் எப்படியாச்சும் பகவான் நம்ம கிட்ட சொல்லுவாரு, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கும்போது அன்னைக்கு கனவுல
அந்த பூஜாரியிடம் பகவான் கூறுகிறாராம், நீ ரகுதாசன் என்ற என்னுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தன். அவன் எடுத்து வந்த மாலையை நீ புறக்கணித்து விட்டாய். அவன் எவ்வளவு அன்பாக அந்த மாலையை செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நீ புறக்கணித்து விட்டாய். நீ செய்யறதெல்லாம் பக்தி கிடையாது, அவன் பண்றதுதான் பக்தி அப்படின்னு உடனே தான் அலறி அடிச்சுன்னு என்ன பண்றாரு, இந்த பூஜாரி மத்தவங்க எல்லாம் போய் பாக்குறாங்களாம். அவங்க வீட்டுல போய் பார்த்தா அவர் அப்படியே அழுது கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறமா அவருக்கு பார்த்துட்டு, இல்ல நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், பகவானே எங்க கனவுல வந்து சொல்லியிருக்காரு, நீங்க மாலையை கொடுங்க, நாங்க போடுறோம் அப்படிங்கும்போது ரகுதாசனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஆஹா, பகவான் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு. அதுல இருந்து அவருடைய சேவகம் பல மடங்கு அதிகரிக்கிறது. சாக்கியரசம் ஆல்ரெடி சாக்கியரசத்துல இருக்காரு, பகவானுக்கு அந்த அளவுக்கு அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரகுதாசருக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லாம அவரை கவனிக்க ஆட்கள் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கார் இல்லையா. பகவான் என்னடா ஆச்சு, வரவே இல்லை ரகுதாசர், டெய்லி வந்து நம்மளுக்கு பூ கொடுப்பான்னு, இன்னைக்கு ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு. பார்த்தா வீட்டுல ரகுதாசர் வந்து அப்படியே மலம் கழித்து அவரை கவனிக்க ஆள் இல்லாம அந்த அளவுக்கு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காராம். சோ இவன் சாக்கிய ரசத்துல இருக்கிறதால அந்த குழந்தையாவே பகவான மனசுல அப்படியே பார்த்து கொண்டிருப்பதால பகவானே என்ன பண்றாருன்னா குழந்தை மாறி வருகிறார். ஒரு சின்ன குழந்தைன்னா தவழற குழந்தை கிடையாது, ஒரு சிறுவன் ரூபத்தில் பகவான் அங்கு வந்துட்டு ரகுதாசனை பார்த்த உடனே என்ன பண்றாரா, அவனுடைய உடம்பெல்லாம் மலம் கழித்திருக்கிறது, அதை எல்லாமே சுத்தப்படுத்தி விட்டு அவன் உடம்புல சந்தன குழம்பு எல்லாத்தையும் போட்டு அந்த இடத்துல நறுமணம் வர்ற மாதிரி செஞ்சு எல்லாம் பண்ணும் பொழுது ரகுதாசருக்கு தெரிஞ்சிடுச்சான், இது வந்து யாரும் கிடையாது, பகவானே வந்திருக்காரு இந்த மாதிரி ரூபத்துல வந்து எனக்கு பண்றாரு அப்படின்னு. அந்த சிறுவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அழறாராம், பகவானே இந்த மாதிரி காரியம் நீங்க செய்யவே கூடாது, நான் எப்படியாச்சும் இருக்கேன், நீங்க வந்து என்ன இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக என்னுடைய வியாதியை நீங்க உடனே நிவர்த்தி பண்ணிடுங்களேன், எதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு நாத்தத்துல என்னுடைய மல நாத்தத்தை நீங்க சகித்துக் கொள்ளிருக்கீர்கள், எனக்கு உடலை நீங்கள் உடனாக சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு அப்படிங்கும்போது பகவான் சொல்றாராம், உன்னுடைய பிராரப்த கர்மா நீ இப்பவே அனுபவிச்சாதான், இந்த பிராரப்த கர்மாவை இப்பொழுதே நீ அனுபவித்தால்தான் இந்த ஜென்மத்திலேயே என்னுடைய லோகத்திற்கு நித்திய லோகத்திற்கு உன்னால் வர முடியும். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன்னுடைய உடம்பை சரிப்படுத்துவதற்கு, ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. நீங்கள் செய்யக்கூடிய சேவகம் எனக்கு எப்படி மகிழ்ச்சியை தருகிறதோ அது போல அந்த மகிழ்ச்சியை நானும் பெற வேண்டும், என்னுடைய பக்தர்களுக்கு நானும் சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதர் சொல்றாராம். சொல்லிட்டு அவருக்கு சேவகம் செய்கிறார். அந்த அளவுக்கு ரகுதாசருக்கும் ஜெகநாதருக்குமான நெருக்கமானது, அந்த அளவுக்கு நெருக்கம் என்றால் நெருக்கம். எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவாராம், ஜெகநாதர் ரகு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஏதாச்சும் தின்பண்டங்களை அந்த கிச்சன்ல போயிட்டு சமையல் அறையில போய் பகவானுக்கு செய்யக்கூடிய ஐட்டங்கள்லாம் எடுத்துட்டு வந்து தட்டுல வச்சு எடுத்துட்டு வருவாராம். இவருக்கு ரகுதாசருக்கு ஒரே பயமா இருக்குமா, நீ என்னப்பா இந்த மாதிரி எக்கச்சக்கமா பண்ணிக்கிட்டே இருக்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாள் என்ன பண்றாராம் ரகுதாசர், ஜெகநாதர் இந்த இடத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவருடைய காலை கட்டி போட்டுறாராம். எங்கேயும் நீ போகக்கூடாது அப்படின்னு கைத்துல காலை கட்டி போட்டு போயிடுறாராம். வந்து பாக்குற பாண்டாக்களுக்கு எல்லாம் ஒரே புதிராக இருக்குது, அது எப்படி காலை கட்டி போட்டிருக்காங்க, யார் கட்டி போட்டா யார் அந்த அளவுக்கு லீலை இவங்க ரெண்டு பேருமே செய்து கொண்டிருப்பார்கள். பகவானுக்கு ரகுதாசனோடு விளையாட வேண்டும் என்றால் அவ்வளவு ஆசையாம். ரகுதாசன் வந்து சொல்றாராம், ரகுதாசா எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, வா போலாம் அப்படின்னு அர்த்த ராத்திரியில தூங்கிட்டு இருக்கிற ரகுதாசரை எழுப்பி பகவான் வந்து கூப்பிடுறாராம். அவர் கேட்கிறாராம், அப்படியா இப்ப போய் எங்க போய் சாப்பிடுறது அப்படிங்கும்போது, இல்ல இந்த ராஜாவுடைய தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த ராஜாவுடைய தோட்டத்துல நல்ல பெரிய பெரிய பழம்லாம் இருக்கு, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு. சரின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாஃப் ஹார்ட்டடா போற ரகுதாஸ், இந்த ராத்திரி வேலையில யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு போய் பார்க்கும்போது பகவான் சொல்றாராம், ரகுதாசா நீ என்ன பண்ணு, மேல ஏறு, இந்த மரத்துல ஏறி நல்ல பழமா பார்த்து அங்கிருந்து தூக்கி போடு, எனக்கு நான் அந்த பழத்தை பிடிச்சுக்கிறேன், நீ கீழே வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் அந்த பழத்துல இருந்து எல்லாத்தையும் சாப்பிடலாம், பழாப்பழத்தை எல்லாமே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது ரகுதாசர் அதற்கு சம்மதம் தெரிவித்து, சரி நான் மேல போறேன் அப்படின்னு நல்ல பழமா பார்த்து எடுத்து தூக்கி போடுறாரா. பகவான் அந்த இடத்துல இல்ல. அது போட்ட வேகத்துல அந்த பழம் கீழே விழுந்து பெரிய சத்தம் கேட்டு அப்படியே உடைச்சு செதறி எல்லா பழங்களும் சிதறி கிடைக்கின்றன. சத்தத்தை கேட்ட உடனே அந்த தோட்டத்து காவலாளிகள் எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க, மேல ரகுதாசர்
அவன் வந்து பழத்தை பிடிக்கணும், ஓ திருடா திருடா அப்படின்னு சொல்லிட்டு திருடன் அப்படிங்கும்போது எல்லாரும் அரசனிடம் எடுத்து செல்கிறார்கள். அப்ப அரசனிடம் எடுத்து சென்று அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து கொண்டு இருக்கும்போது அப்பொழுது தெரிகிறதாம் ஒரு அசரீரி மூலமாக பகவான் வந்து ஜெகநாதர் ஆலயத்துக்கு வரணும் உடனே அப்படிங்கும்போது அங்க வந்து பார்த்தா அந்த ஆல்டர்ல ஃபுல்லா பலாப்பழமாக அப்படியே கீழே கொட்டி கிடக்கும். அதை பார்த்த உடனே அப்படியே அரசருக்கு அப்படியே பதறி போய்விடுகிறது. ஆஹா, பகவானுடைய லீலை இது. பகவான் விரும்பி என்னுடைய தோட்டத்திற்கு இந்த ரகுதாசரை அழைத்து கொண்டு வந்து இந்த பழத்தை திருடி சாப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு வாட்சல்யம் கிடையாது. அந்த அந்த சாக்கிய ரசத்தை பகவான் ரகுதாசரிடமிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ரகுதாசரோடு பகவான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முறை ரத யாத்திரையில என்ன ஆயிடுதுன்னா பகவான் அந்த இடத்தை விட்டு நகர மறுக்கிறார். இது வந்து அடிக்கடி நடக்கும். நிறைய லீலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ரத யாத்திரை நேரத்துல அந்த ரதம் நகர மறுக்கும். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் காலம், பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்களாம், பிரிட்டிஷர்ஸ் உடைய பீரியட் நடக்குது இது. அவங்க உடனே ரதம் அங்க நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாருமே வராங்க. அந்த இடத்தை எப்படியாச்சும் நகர்த்தணும், ரதத்தை நகர்த்தணும் அப்படிங்கும்போது நகரவே மறுக்கிறது. அதுக்குள்ள ரகுதாசரை பத்தின புகழ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த பலாப்பழ கதைக்கு அப்புறமா ரகுதாசரு, பகவான் கிருஷ்ணர், அரசருக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே அந்த பிரிட்டிஷ் அதிகாரி என்ன பண்றாராம், ரகுதாசர்கிட்ட போய், ரகுதாசா உன்னுடைய ஃப்ரெண்டு இந்த இடத்த விட்டு நகர மறுக்கிறார், அவர் கொஞ்சம் நகர சொல்லேன் பிளீஸ் அப்படிங்கிறாங்களாம் பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம். உடனே ரகுதாசர் என்ன பண்றாராம், கடகடன்னு அந்த ரதத்துல மேலே ஏறி பகவான் காதுல ஏதோ பேசுறாராம். பேசிட்டு கீழே இறங்குறாரு. இறங்கின உடனே ரதமானது அந்த இடத்தை விட்டு நகருகிறது. சோ ரகுதாசர் அப்படிங்கிற ஒரு இயல்பான பணிவான அவருடைய குணம் அவருக்கு அந்த அளவுக்கு பிடித்திருக்கிறது. இன்னொரு கிரேட் குவாலிட்டி ரகுதாசருக்கு என்ன அப்படின்னா, அவரு ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் கூட பகவானுக்கு ரகுதாசரை பிடிச்சதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் தான். இது முதல்ல நடக்கிற இன்சிடென்ட். ஆக்சுவலா அவருடைய வீட்டு வாசல்ல என்ன பண்ணுவாராம், ஒரு பானை நிறைய அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடை, ஏழ்மையாக இருந்தாலும் கூட என்ன செய்யறாரோ அதை வீட்டுல வெளியே வச்சுட்டு யாரு வேணாலும் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு, யாருமே எடுத்துக்கலன்னா கூட யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டதுக்கு பிறகுதான் அவர் சாப்பிடுவாராம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் பகவானுக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, ஜெகநாதா உனக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு வழிப்போக்கர்களுக்கோ இல்லை யாராச்சும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வைப்பாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஏழை பிராமணன் ரொம்ப பசி, அவர் என்ன பண்றாராம், கோயிலுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரசாதம் இருக்கா அப்படின்னு பாண்டாக்களை கேட்கும்போது திட்டி அமிச்சிடுறாங்க. எவ்வளவு லேட்டா வர அப்படின்னு ஏதோ அவரை வந்து தரக்குறைவாக ஏளனப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிடுறாங்க அவங்க. அப்ப அந்த நேரத்துல ரகுதாசர், பகவான் ரகுதாசராக தன்னை மாற்றிக்கொண்டு வந்து அந்த பிராமணனுக்கு அவருடைய கையாலேயே உணவு வழங்குகிறார். ஓ ரகுதாசனா, நீ கொடுக்குறியாப்பா? ஏன்னா ரகுதாசரை பத்தி தெரியும். அந்த ரகுதாசர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூட அனைவருக்கும் இது போன்ற ஒரு அன்னதானம் செய்யக்கூடியவன் அப்படின்னு. சோ பகவான் ரகுதாசர் ரூபத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஏழை பிராமணனுக்கு அவர் தருகிறார். சோ இந்த ஒரு இயல்பு பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு, பகவானை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரகுதாசரை அவருக்கு அந்த அளவுக்கு பிடித்ததாலதான் எண்ணற்ற லீலைகள் ரகுதாசரோடு ஜெகநாதர் செஞ்சிருக்காரு. அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவருக்கு வரும்பொழுது. சோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐதீகங்களுக்கு அப்பாற்பட்டது பக்தி. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐதீகம் நீங்க பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிராமண குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும், இட்ஸ் ஆல் பியாண்ட். ரிச்சுவல்ஸ் ஆர் பியாண்ட். டிவோஷன் இஸ் பியாண்ட் ரிச்சுவல்ஸ். உண்மையான பக்தி அப்படின்னா இதுக்கு அப்பாற்பட்டவை. ஒரு தூய்மையான ஒரு அன்பு பகவானோடு எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இந்த ரகுதாசர் போல நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு பகவானினுடைய கருணையை பெற வேண்டும். அதற்காகத்தான் உத்தவனுக்கு சொல்லும் போது பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு பாகவத்துல 11வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். அற்புதமான ஒரு ஸ்லோகம். நா ஷாத்யதி மாம் யோகோ நா சாங்கியம் தர்ம உத்தவா நா ஸ்வாத்யாய தபஸ்தியாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. என்ன அர்த்தம் என்றால், உத்தவா
நீ அஷ்டாங்க யோகம் படிச்சு யோக பயிற்சி பண்ணி உன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு, இல்லையா அருவவாத நிலையில், இல்லையா சாங்கிய தத்துவத்தின் மூலமாக, பரம்பொருளை வேதங்கள் படிப்பதின் மூலமாக, இல்லையா பெரிய பெரிய தியாகங்கள் செய்வதினால், தவ வலிமையினால், தானங்கள் தருவதினால், சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதினால் அடைய முடியாது. உண்மையான ஒரு அன்பு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் மீது எவன் ஒருவன் ஏற்படுத்தி கொள்கிறானோ அவனுக்குத்தான் பக்தி என்பது ஏற்படும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பார்க்கும்போது ரகுதாசர் அப்படிங்கிறவரு எந்த அளவிற்கு பகவானின் மீது, பகவான் அவரோடு சேர்ந்து லீலைகள் செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய மிக உயர்ந்த ஒரு பக்தி என்பது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய பக்தி பரவலாக அந்த காலகட்டத்தில் அனைவராலும் பேசப்பட்டது. சோ இதுதான் ஜெகநாதருடைய ஒரு மகிமை. அந்த உல்டா ரத யாத்திரா அப்படிங்கிறது நாளைக்கு வரப்போகுது. ஸோ பகவானை மனதில் நினைத்து கொண்டு, அவருடைய லீலைகளை மனதில் நினைத்து கொண்டு, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பக்தி நிலைக்கு நாமும் மாற வேண்டும் அப்படின்னு அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம்.